ஹலோ எவ்ரிவன். இன்னும் 24 ஹவர்ஸ் தான் இருக்குது நம்ம சிஎஸ்சிடி ஜூலை எக்ஸாமுக்கு. எப்படி வரும் கொஷின் பேப்பர், நம்மளால நல்லா எழுத முடியுமா அப்படின்னு எல்லா பயமும் உங்களுக்கு இப்போவே ஆரம்பிச்சிருக்கோம். டோன்ட் பேனிக், பயப்பட வேண்டாம். இது வரைக்கும் நம்ம படித்தது என்னமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. புதுசாக படிக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம யூடியூப் சேனல்லே எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஒரு நாள் தான் இருக்குங்கிறப்ப கொஞ்சம் நீங்கள் லெஜர்லியாக ஃப்ரீயாக காமாக இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் ஹெல்த்தை கண்டிப்பாக நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். அண்டு நீங்கள் கண்டிப்பாக சிஎஸ்சிடியோட மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்புகிறோம். அண்டு எஸ்இபி அந்த ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றதையும் வி பிலீவ் தட் அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கிறத நம்புகிறோம். அதை கரெக்டாக முன்னாடி பண்ணி வச்சுக்கோங்க. சிஸ்டம் ரெடியாக இருக்கணும். ஒரு நல்ல லேப்டாப்பாக ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் அந்த மார்க் டெஸ்ட் எழுதின லேப்டாப்பாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பெட்டர். ஏன்னா அது உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும். தென் நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கிற பிளேஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. தட் ஷுட் நாட் பி எனி சவுண்டுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். எந்த சத்தமும் வந்துடக்கூடாது. அது ரொம்ப கான்சியஸாக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தே டோன்ட் ஹாவ் அ ப்ரியர் பிளானிங். ஒரு சுற்றி யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு என்வாயன்மெண்ட்டு நீங்கள் நினச்சிப்பீங்க. பட் தட் ஷுட் நாட் பி எனி சவுண்டு. அது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ஸ் கஷ்டமாக வருது, ஈஸியாக வருதுங்கிறதெல்லாம் வேறு. பட் நம்ம ப்ராப்பராக அதுக்கு அப்பியர் ஆகணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் தேர் ஃபார் சிஎஸ்சிடி எக்ஸாம். ஏன்னா எல்லாரும் பயந்துட்டு எக்ஸாம் கஷ்டமாக வருமா ஈஸியாக வருமான்ட்டு போகிறீங்க, நல்லா எழுதுறீங்க. பட் உங்களோட என்வாயன்மெண்ட் அப்படி இருக்குது, சத்தம் ஹெவியாக கேட்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அன்அவாய்டபுளாக சடனாக எதாவது கிடைச்சுன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ரெகுலராகவே ஏதோ ஒரு பேச்சு சத்தம் இருக்கும். நம்ம ஹாஸ்டலில் தங்கியிருப்போம், சுற்றி இருக்கிறவங்க எல்லா சத்தம் போடுவாங்க. திஸ் ஆல் இஸ் ஹேப்பனிங் ரெகுலர்லி. பட் அதை நம்ம எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் வில் பி நார்மல் ஒன்லி. டோன்ட் பேனிக். கஷ்டமெல்லாம் வராது. 100% கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுங்கள். ஹவு மச் எவர் இஸ் த கொஸ்டின் இஸ் ஆஸ். எத்தனை கொஸ்டின் வந்திருந்தாலும் சரி கரெக்டாக நம்ம அட்டன் பண்ணணும். ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். அதுக்காக ஒரே கொஸ்டினில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. டக்கு நம்ம பிளான் அந்த டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நான் 10 எழுதலை 20 எழுதலை டைம் பத்தலைன்னு நோ ஒன் ஷுட் சே. அப்படி இருக்கவே இருக்காது. அப்படி பண்ணிங்கன்னா இட் இஸ் யுவர் மிஸ்டேக். ரைட்டா? இனி கடைசியில் நான் எதாவது படிக்கணுமா, லாஸ்ட் மினிட்ல நான் எதாவது ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னா ஜஸ்ட் கோ த்ரூ. சும்மா பேப்பரை வச்சுட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் ஏதாவது ரெடி பண்ணியிருந்தீங்க, இல்லைனா ஏதாவது வீடியோ கிளாஸஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அது வேணால் சும்மா காதில் கேட்குறதோட சரி. புதுசாக இதை படின்னு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா திங்ஸும் வச்சுக்க வேண்டாம். வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட் கண்டினியூ வித் தேட் அலோன். அது மட்டும் போதும். All the best for your exams.